சபையோருக்கு என் வணக்கம். கல்வியிலும் கலையிலும் கவித்துவத்திலும் வாழ்வியலிலும் எஸ்பெஷலி மொழியிலும் சிறந்தோர்கள் இத்தனை பேர் இங்கே இருக்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னு சத்தியமாக தெரியல. பக்குன்ற சவுண்ட் மட்டும்தான் மைண்டில் கேட்குது. ஸோ மூளையெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணாமல் மனசில் தோன்ற 4 வார்த்தையை பேசிட்டு போக போகிறேன். பேரன்பும் பெரும் கோபமும். இந்த கதையை சிவபிரகாஷ் சார் என்கிட்ட சொன்ன அந்த காட்சி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆஃபீஸ்க்கு போனேன். சோஃபாவில் நான், டிரெக்டர் சார் அண்ட் முருகன் சாரும் அங்கே இருந்தாங்க. கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. கட் ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்கம் இந்த கதை எனக்குள்ளே உருவாக்குச்சு. தட் இஸ் வை ஐ வாஸ் லைக், சரி கொஞ்ச நாள் சாராவாக வாழ்ந்து பார்ப்போம். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நடந்தது ஒரு கலப்பு திருமணம் தான். அச்சா மலையாளி, அம்மா தமிழ். அப்போது அம்மா சின்ன வயசில் சொன்னதெல்லாம் கேட்டு எல்லா கலப்பு திருமணங்கள்லையும் இருக்கிற மாதிரி சில மனக்கசப்புகள் எங்கள் அம்மாவுக்கும் இருந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். பட் எங்கள் அப்பா அம்மா எனக்கு பாலூட்டி வளர்த்ததோடு சேர்த்து பாரதியோட நிறைய வரிகளை படித்தும் வளர்த்துருக்காங்க. அதில் ஒன்று நான் கேட்டது, ஓடி விளையாடு பாப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இப்படி ஆரம்பித்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்த பாரதி அப்படியே ஓருயிர் 2 உயிர் எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து இருக்கணுன்ற மாதிரி கோழி, நாய், பசு எல்லாத்தோடையும் சேர்ந்து விளையாடணும் பாப்பான்னு சொல்லுவார். அதை முடித்து நெக்ஸ்ட் இல் மூவ் டு தாயை பற்றி பேசியிருப்பார். அதற்கு பின் தமிழை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் இந்தியாவை பற்றி பேசியிருப்பார். அப்புறம் வேதத்தை பற்றி பேசியிருப்பார். கடைசியில் ஹீல் டேக் இட் டு சாதி. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி 2 வேர்சஸ் இருக்கும். அதை சொல்லணும்னு ஆசை தான், பட் கொஞ்சம் கையெல்லாம் நடுங்குது. மீம் கண்டென்ட் ஆகிட விரும்பல, எங்கேயாச்சும் 1-2 வார்த்தை தப்பாக போய். ஸோ பார்த்து படிக்கிறதுக்கு ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஆல் ஆஃப் யுவர் பர்மிஷன். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்களே மேலோர், உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறையடி பாப்பா. பாரதியின் இந்த வரிகள் என் மனசில் வளரும்போது உண்டாக்குன தாக்கத்தை பேரன்பும் பெரும் கோபமும் படம் கண்டிப்பாக பார்க்குறவங்க மனசில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விதைக்கும். சில கேள்விகளையும் எழுப்ப வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்னலாம் உங்கள் மனசில் சொல்லுதுன்றதை நீங்கள் எங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஆஃபீஸ் போன அப்பா திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வருவார்னு காத்துட்ருக்க குழந்தை மாதிரி கண்டிப்பாக நானும் காத்துட்ருப்பேன். இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என் அன்னை தந்தைக்கும் என் நன்றி. அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இயக்குனர் சிவபிரகாஷ் சார் சாராவாக வாழறதுக்கு எனக்கு உதவி செய்தார். நான் இந்த படத்தில் சாராவாக இருந்ததில் நிறைய சிரித்தேன், கொஞ்சம் அழுதேன், ரொம்ப வலி அனுபவித்தேன். அதெல்லாம் உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நம்புகிறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என் நன்றி. தினேஷ் சார், டிஓபி தினேஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன். இங்கே எங்கள் எல்லாரையும் கிரேஸ் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் பை த வே உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐல் see you in theaters soon. இந்த படத்தில் நான் ஒரு பங்காக இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். சார் இது மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவர் எனக்கு நம்பி கொடுத்தார். இதோட பயணம் நான் என்ன அனுபவிச்சனோ நீங்கள் பார்க்கும்போது அதை அனுபவிப்பீங்க. எனக்கு வலி, ஏமாத்துறது, துரோகம், வெறுப்பு இதெல்லாம் பார்க்காம வளர்ந்த பையன், உண்மையாக தான் சொல்லணும். ஆனால் இந்த படம் எனக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு நடிப்பு கற்றுத்தரதோடு அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. தனிமைக்கு சத்தம் இருக்குதுன்றது இந்த பேரன்பும் பெருங்கோபம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அவன் ரொம்ப வலி உள்ளவன். அவன் கண்ணை பாருங்க, அந்த கண்ணாடிக்குள்ளே தான் இருக்கும். நான் இப்பயும் ஜீவாவை
எனக்கு எதிர்த்தாப்புல தான் பார்க்குறேன். அப்படி தான் என்னை பார்க்க வச்சார். இல்லை சார், நான் விளையாட்டுக்கு சொல்லலை. நான் தனிமையாக இருக்கும் போது இந்த கதாபாத்திரம் என் கூடயே இருந்தது, பேசிச்சு. எனக்கு அதுக்கான உடல் கிடையாது, அந்த உடலை வர வச்சுது. எனக்கு அதுக்கான குரல் கிடையாது, என் குரல் ரொம்ப குழந்த மாதிரி இருக்கும், குரல் கொடுத்தது. நடிப்புக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்றது இந்த கதாபாத்திரம் என் மேலே ஏறும்போது பார்த்தேன். ஆக்சுவலி நான் சாமியெலாம் பெருசாக நம்ப மாட்டேன். ஏதோ ஒன்று வந்தது. இல்லை, நான் இதை படத்தை பற்றி சுத்தமாக பேசக்கூடாதுன்னு வந்தேன், ஏன்னா நம்மளே பண்ணிவிட்டு. ஆனால் இந்த அனுபவம் இருக்குல்ல, இது நீங்கள் படத்தை பாருங்கள் தெரியும். நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வந்தேன், அதெல்லாம் விட்டுட்டேன். என்னை அழகாக காமிச்ச தினேஷ் சார், 2 பேரும் புருஷன் முண்டாட்டி மாதிரி, சிவா சாரும் தினேஷ் சாரும். இவர் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார், டேய் ரசத்தை நல்லா சாப்பிடுடா கீழே குனிஞ்சுன்னுவார். அவர் டேய் மடையா மூஞ்சி தெரியாதரா, மூஞ்சி தெரிகிற மாதிரி சாப்பிடுடான்னுவார். ஐயோ கீழே குனிகிறதா நிமிடுறதா, அது மாதிரி இவங்க 2 பேருக்கும் பொருந்துகிற மாதிரி நான் ட்ராவல் பண்ணேன். இந்த படத்தை பற்றி சொல்ல எனக்கு நிஜமாலே நிறையா இருக்குது, இன்டர்வியூவில் சொல்கிறேன். ஏன்னா இது சும்மா சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், நான் பெருசாக ஒன்றும் சொல்ல. முக்கியமாக இளையராஜா சார் இந்த கதாபாத்திரத்துக்கு, இந்த படைப்புக்கே உயிர் கொடுத்துருக்காரு. அது பேசும். இது மாதிரி ஒரு படத்துக்கு முதலீட்டு பண்ண ஜெயபிரகாஷ் சார், நான் இப்போ தான் நிஜமாலே சந்திக்கிறேன். சாரி சார், ஜெயகிருஷ்ணன் சார். ஏன்னா இது மாதிரி ஒரு படத்துக்கெலாம், அதுவும் புது முக நடிகருக்கு வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ரொம்ப நன்றி சார். நான் நிறைய பேர் விட்டுருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. முக்கியமானது, வந்திருக்க பத்திரிக்கையாளர் எல்லாரும் நிறையா பேர் அறிமுகமாகி பார்த்துருப்பீங்க. சரியான ஆளை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு நடிகனை. நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தால் சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன். எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இல்லை, அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இல்லை, இத்தனை காலம் இல்லை உணர்வாக காட்டிலான். ஓகே, அல்டு என் அம்மா ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. இவன் கண்டிப்பாக என்னைக்கா நடித்து வெளியே வந்துடுவானே. எங்கள் அப்பாவுக்கு அவரை நிறையா கஷ்டப்படுத்தியிருக்கேன். பட் இந்த படத்துக்கு அப்புறம் அது இருக்காது, செயலில் இருக்கட்டுமே. நான் இந்த விஷயம் மட்டும் ரொம்ப நன்றிங்க. இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்புக்கான காரணம் கண்ணண்ணா ஒரு மூலியமாக தான் இந்த படம் கிடச்சிது எனக்கு. அதுக்கு பெரிய நன்றி கண்ணண்ணா. நன்றி சொல்ல மறந்துடுவேன், அதனால் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். மாஸ்டருக்கு பெரிய நன்றி, அதே மாதிரி தம்பிக்கு சாய் தம்பிக்கு நன்றி. இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம், இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த புகழ் என் இயக்குனரை மட்டுமே சாரும். இயக்குனருடைய அந்த வழி தான் அதை பண்ணியிருக்கேன். ஒருவேளை நல்லா பண்ணலை, சரியாக பண்ணலன்னா அந்த குறை எனது. நான் சரியாக உள்வாங்கி சரியாக பண்ணலைன்னு அர்த்தம். இந்த கதை ரொம்ப அழகான கதை, ரொம்ப நேர்த்தியான கதை, எல்லாரும் அவ்வளோ உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்க படம் ஒரு படம். இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசாக இருந்துச்சு, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. ஏன்னா நான் சிட்டியிலே பிறந்து சென்னையிலே வந்த மாதிரி பையன் நான். எனக்கு இப்படிலாம் இருக்குமோ கூட தெரியாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த இயக்குனர் சொல்லும்போது காதில் சொல்லிட்டு போவார், இதுதான் கதை, இப்படி தான் பண்ணணும், அதிகமாக சத்தம் போடாத கோப்பேன்னா நான் என்ன அப்படி இருக்கும் அப்படின்றது படத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக நிதானத்தோடு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் எல்லாருமே சிறந்த நடிகர்கள், அவங்க கூட நானும் இருந்ததுக்கு பெரிய சந்தோஷம். நான் படித்த கல்லூரியில் ஏன்னா நான் கேட்டு வளர்ந்த பாடல் எல்லாமே இளையராஜா ஐயாவோட பாட்டு தான் கேட்டு வளர்ந்துருக்கேன். எனக்கு இளையராஜா ரொம்ப பிடிக்கும். அவரை நாங்கள் எந்த பாட்டு கேட்டாலும் அவரை மாதிரி நாங்கள் மாறிடுவோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவருடைய இசையில் ஏதாவது ஒரு சின்ன சீன் நடிச்சிட மாட்டோமா அப்படி ஒரு பெரிய ஆசை இருந்தது. நான் ஒரு படம் நடித்து முடித்த பிறகு அந்த படத்தில் ஐயா தான் மியூசிக் வாசித்தாங்க. அதில் சொன்ன அந்த சீனில் ஆர்ஆரே வேணான்ட்டார்.
ஐயோ போச்சே அப்படின்னு நினச்சோம். நம்ம நினச்ச ஒரே ஒரு சீன், அந்த சீனில் வந்து எங்காவது சைலண்ட்டாக இருக்கட்டும், அதில் ஆர்ஆர் போட வேணான்ட்டாங்க. போச்சு, அந்த காலகட்டம் போச்சு. அதுக்கப்புறம் சினேகன் ஐயா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஐயா பார்க்க வச்சு ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். அந்த புகழும் சந்தோஷம் சினேகன் ஐயாவை சேரும். அது உறவு, அழகான உறவு. அந்த உறவு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, வா போகலாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேச வச்சாங்க. அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு ரசித்த காலங்கள். இன்றைக்கி நான் ஒரு கதாபாத்திரம், சின்ன கதாபாத்திரம் நடித்ததில் அதில் ஐயா வாசிச்சிருக்காங்க. அவரோட வயலின் பேசியிருக்கு, அவரோட நோட்ஸ் பேசியிருக்கு. அது பெரிய சந்தோஷம், நான் பெற்ற பெரிய இன்பம், அது பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்துக்கு எல்லா புகழும் என் இயக்குனரை மட்டுமே சாரும். இந்த இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள், மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசாக தெரிஞ்சோ தெரியாமலோ புண்படுத்தியிருந்தால் அது பெரிய மன்னிப்பு. வாழ்க பல்லாண்டு, வாழ்க பலப்புடன். மறக்காமல் இந்த படத்தை தியேட்டர் போய் படம் பாருங்கள். உங்களோட பெரிய ஆதரவுக்கு முதல் எடுத்துக்காட்டு உங்கள் கைத்தட்டல் மட்டுமே. வாழ்த்துக்கள். மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா டைரக்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க, கிரியேட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாருக்கும், இந்த ஃபுல் படத்தோட டீம், ஆடிட்டோரியமில் உட்காந்துருக்கும் எல்லாருக்கும், ப்ரெஸ், மீடியா, உங்கள் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜித் பச்சன் நான் ரொம்ப சின்ன பையனாக பார்த்துருக்கேன். அவனோட தம்பியும் அண்ணனும் 2 பேரும் குட்டி குட்டி குழந்தைங்களா பார்த்து தம்பியோட நான் நடித்து இன்னைக்கு அண்ணன் வந்து ஹீரோ ஆயிருக்கார் இல்லையா? வாட் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட். தங்கர் பச்சன் சாரோட கூட நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அவரோட ட்ராவல் காதல் கோட்டையிலிருந்து ஆரம்பித்து அழகி, பாரதி, மறுமலர்ச்சி, கண்ணுக்கு கண்ணாக, இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள், அவ்வளோ அருமையான படங்களில் வந்து அவரோட சினிமாட்டோகிராஃபியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கற்றுக்கிருக்கேன். I've learned so much from you, sir. You should clap, please. ஒரு எக்ஸலண்ட் சினிமாட்டோகிராஃபர், ஒரு எக்ஸலண்ட் ரைட்டர், ஒரு எக்ஸலண்ட் டைரக்டர், ரியலிஸ்டிக் ஃபீலிங்ஸ், ரொம்ப போயட்டிக்காக, ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு கிரியேட்டர் அவர். இன்றைக்கி அவரோட சன் வந்து இந்த படம் மூலமாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டுருக்கிறாரு. எல்லாரும் அவரை என்கரேஜ் பண்ணுங்க. மீடியா, ப்ளீஸ் என்கரேஜ் ஹிம், ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். இந்த படத்தை நல்லா எழுதி நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அழகான ஒரு படம் கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அந்த திருவிழா பாட்டு அப்படியே ஒரு திருவிழா, ஒரு கோயில் செட்டை இதுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ராஜா சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அதனால இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், ஃபுல் டீம், ஹீரோயின் டு யூ ஆல்சோ வாழ்த்துக்கள். விஜித், உங்களுக்கு ஒரு மேடை ரெடி பண்ணியாச்சு, அப்பா அம்மா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியாச்சு. ஒரு நல்ல படம் நீங்கள் அறிமுகம் பண்ணுறீங்க. இனிமே யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட். இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க். யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது, வளர்க்க முடியாது. நம்மளோட ஸ்டஃப் தான், நம்மளோட பேஷன் தான். நீங்கள் ரொம்ப லக்கியாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மேடை ரெடியாக இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாதா பிதா குரு எல்லாம் கூட இருக்கிறாங்க. இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இனிமே it is up to you how you do and stand, and it's all about hard work. You have to work very hard, you have to be very passionate about it. Nobody can do anything to anyone. யாருக்கும் எதுவுமே இங்கே வந்து பண்ண முடியாது. நம்மளோட சொந்த ஸ்டஃப், நம்மளோட சொந்த உழைப்பு, நம்மளோட சொந்த ஃபயர் தான் நமக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும். As youngsters, this is a small advice from me. You have to be very passionate about your work. You have to give your 100% to it. You have to love it, utmost love to it. Then it will love you. It's going to be very hard.
இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹார்ட். இட்ஸ் நாட் ஈஸி. லைஃப் இஸ் நாட் ஈஸி. இது வந்து ரெட் கார்பெட் கிடையாது. ரொம்ப ஹார்ட் இருக்கும், ரொம்ப கஷ்டம் வரும். ஆனால் அதை கஷ்டமாக நினைக்காம எப்போவுமே வந்து ஹாப்பியாக நினச்சிட்டு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க. as newcomers, you enjoy each and every second you get to work in the cinema. You love it the most and see how cinema gives you. Okay, love it the most, to both of you and to the whole team. And I wish the whole team all the very best, especially to Thankar Bachchan sir and his family. Or ma'am, உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குது சாருக்கு. அண்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். என்னோட லைஃபோட நிறைய என்ன சொல்கிறது, காதல் கோட்டையிலே எனக்கு அவ்வளோ அழகாக காமிச்சு, மறுமலர்ச்சி, பாரதி படம் நான் பண்ணதே சார்னால் தான். சார் சொன்னார், கண்டிப்பாக நீ பண்ணணும் தேவயானி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது. எனக்கு எதுவுமே தெரியல, சாரோட இதுதான் மறுமலர்ச்சி. இந்த மாதிரி அற்புதமான ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்த படங்கள் கூட சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹவ் லேர்ன் ஸோ மச் ஃபார் யூ. ஸோ விஷிங் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். விஜித், யூ மேக் இட் பிக். ஓகே, நல்லா பண்ண. அரவிந்துக்கும் கேட்டுன்னு சொல்லு. அழகில இவனோட தம்பியா அண்ணனா, எனக்கு எப்போவுமே கன்ஃபியூஷன். ஓ, தம்பி கூட தான் நடித்தேன். வந்திருக்கானா? எங்கே வாங்க, எங்கே வாங்க. நியாயமா நீங்கள் தான், நான் நினச்சேன் நீங்கள் தானே. பார்த்தா உல்டாவா மாறிடுச்சு. ஸோ நீங்கள் தானே அந்த பாலு? இவ்வளோ தூரத்தில் இருந்து பாலு பார்த்தா எப்படி இருக்கும்? பாலு, ப்ளீஸ் கம் ஹியர். லெட் மீ see the big பாலு now. ஓ மை காட், நீங்கள் தானே அந்த குட்டி பையன்? இவ கூட நடித்தேன் நான் அழகி படத்தில். ஒரு குட்டி பையனா நடிச்சிருப்பானே, இதை இவர் தான் பாலு. grown so big. டைம் எப்படி சீக்கிரமாக போகுது பார்த்தீங்களா? எல்லாம் வளர்ந்துட்டாங்க எங்கள் முன்னாடி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி, நீங்களும் நல்லா பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கங்க. இது நான் பேசுகிறதுக்கான இடம் இல்லை. இந்த திரைப்படம் நிறைய பேர் பேச தவறியதை பேசியிருக்கு. நான் முதற்கொண்டு கிட்டத்தட்ட 1985ஆம் ஆண்டு நான் கேமராவை கையில் பிடிச்சேன். ஒளிப்பதிவாளனா எத்தனை ஆண்டுகள் ஆச்சு தெரியல. இவ்வளோ காலங்களில் 40 ஆண்டுகள், இவ்வளோ காலங்களில் நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். நிறைய தயாரிப்பாளர்கள், எவ்வளோ இயக்குநர்கள், எவ்வளோ கலைஞர்கள். ஆனால் இவ்வளோ படங்கள், இவ்வளோ திரைக்கதைகள், இவ்வளோ என்னுடைய சிறுகதைகள், நாவல்கள் செய்ய தவறியது எல்லாத்தையும் இந்த ஒரு படம் செஞ்சுருக்கு. நேற்று முதல்ல நான் ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த படத்தை ஒரு பார்வையாளனாக தான் நான் பார்த்தேன். என் பையன் இந்த கதை நீங்கள் கேட்க வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் இந்த படம் நீங்கள் என்ன நடிக்க விடுங்க, அவ்வளோதான் நீங்கள் செய்யணும். சரிப்பா அப்படின்னு விட்டேன். ஆனால் நான் போய் பார்வையாளர் நான் பார்க்கும்போது ஒரு பதட்டத்தோடு தான் நான் பார்த்தேன். அதை விட நேற்று இரவு படத்தை 2வது முறையாக நான் பார்க்கும்போது எனக்கு, ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான். நான் ஒரு மணலில் உட்காந்து 28 பைசாவுக்கு படம் பார்த்த ஆள் தான். நான் 3 படம் தான் பெஞ்சில் உட்காந்தே பார்த்துருக்கேன் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி. அப்படி ஒரு சாதாரண ஆள் நான். ஒரு இன்றைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய பெரிய சிக்கலாக பேசுது. எத்தனை மனங்கள், எத்தனை மனித உயிர்கள் வதைக்கப்படுது, அவமானப்படுத்தப்படுது, கேவலப்படுத்தப்படுது. அதை இந்த திரைக்கலை சாதிச்சிருக்கு. திரைப்படங்கிறது எல்லாரையும் தட்டி தூங்க வைக்கிறதில்ல, கிச்சு மூட்டுறதில்ல, சிரிக்க வச்சு அவங்க பணத்தை பிடுங்கிறதோடு மட்டும் இல்லாது அது ஒவ்வொருத்தனையும் அறையணும். அவங்க செய்கிற தவறுகளை கேட்கணும். இதை பார்க்கக்கூடியவர்கள் பதில் சொல்லி ஆகணும். அவங்க மனசுக்கு பதில் சொல்லணும். மிகப்பெரிய வேலை. பல அரசியல் இயக்கங்கள் செய்ய தவறியதை, பல இலக்கியங்கள் செய்ய தவறியதை
இந்த பேரன்பும் பெருங்கோமும் சாதிச்சிருக்கிறேன் நான் உணர்ந்தேன். ஒரு தம்பி சிவபிரகாஷ் வாங்க. ஒரு ஒரு போராளிங்கிறவன் வெறும் ஆயுதத்தை வச்சுருக்கிறவன் மட்டும் இல்லை, சொல்ல சிந்தனையை வச்சுருக்கிறவன், கையில் சரியான கலையை வச்சுருக்கிறவன். இவன் தான் போராளி. ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். இவருக்கு மிக முக்கியமாக இந்த படத்தினுடைய உரையாடல். அது இப்போ பொதுவான சினிமாவில் பேசுகிற முறையை மீறி நான் ரொம்ப இயல்பாக உரைநடை எழுதுறது. ஏன்னா என் படங்கள் அப்படி. இந்த படம் இயல்பாக இருக்குது, ஆனால் உரையாடல்கள் மட்டும் அந்த இடத்துல மனோகரா பராசக்தி சில எம்ஜிஆர் திரைப்படங்களில் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது அப்படி தான் இருக்கணுங்கிறத அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை அப்படி செய்யலைன்னா இது போய் அவனை குத்தாது. அந்த நுட்பம் அந்த படத்தில் நான் பார்த்தேன். முருகேஷ் எங்கிறீங்க? முருகேஷ் வந்து வாங்க வாங்க முருகேஷ் வாங்க. என்ன விளையாட்டு இல்லைங்க, சும்மா வருஷத்துக்கு 300 படத்தை எடுத்துகிட்டு குப்பையாக குவிச்சிட்ருக்கோம். வாங்க. ஒரு இவருடைய அந்த உரையாடல்னா வசனங்கிறது சமஸ்கிருத சொல்லணும்னு நான் சொல்ல, வஜனங்கிறத நம்ம வசனம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான வேலை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவருக்கு துணையாக இருந்த வாங்க தினேஷ் ஒரு ஏன்னா நான் அடிப்படையில் ஒளிப்பதிவாளன். அந்த கிராஃப்ட், அந்த கலையை, ஒளிப்பதிவாளனுடைய வேலை என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம், இயக்குனர் முதற்கொண்டு. நீ இதை தான் பார்க்கணுன்னு அதை மட்டும் காட்டுறவன் தான் ஒளிப்பதிவாளன். மற்றதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. அது எந்த கோணத்தில் பார்க்கணும், எவ்வளோ நேரம் பார்க்கணுன்னு காட்டுறவன் தான் ஒளிப்பதிவாளன். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா நிறைய நான் எப்படி இதுக்கான மேடை இல்லை, அதனால் நான் வரவே கூடாதுன்னு யாரை என்னை உட்கார வச்சுங்க நீங்கள். எனக்கு நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன்ல. ஏன்னா எனக்கு இந்த படத்துக்கு தொடர்பே கிடையாது. என் மகனை பெற்றுட்டதால் நான் பேசக்கூடாது. உண்மையிலே விஜித்தை நல்லா பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு ஷாலி வந்து அந்த சாராவும் ஜீவாவும் உங்களை தூங்கவே விட மாட்டாங்க. அதுவும் இங்கே மைம்ஸ் கோபி என்னங்க இப்படி ஒரு நடிகனப்பா. ஐயோ பாருங்கள், எனக்கு ஏதோ தமிழில் தாங்க நடிகர்கள், சிறந்த நடிகர்கள் இருக்காங்க இந்தியாவிலே. அவர் அருள்தாஸை நான் இப்போ தான் பார்க்குறேன். என்ன ஐயாப்பா, எப்படி அந்த அம்மா எங்கே பேர் என்னப்பங்க அந்த அம்மாவை நடித்தவங்க சொல்லவே முடியாது. நான் வந்து அழகில் நந்தியாதாஸ் எப்படி பார்த்தனோ அப்படி ஒரு நடிப்பு இதில் நடிச்சிருக்க அத்தனை பேரும். வினோத் இங்கே ஒருத்தனுக்காம பாருங்கள், நான் அவரை கூப்பிடவே இல்லைங்களா தம்பி. படத்தினுடைய இயக்குனருடைய முக்கியமான ஒரு கருவியை அவர் கையாண்டிருக்கார் இந்த படத்தில். ரொம்ப அருமையானது எல்லாம். அவங்க ஐயா லோக்கு ஐயா அவர் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த தமிழ் மண் மகிழ்ச்சி அடையும், பெருமை அடையும். அப்படியாப்பட்ட ஒரு திரைப்படம் உருவாகிருக்கு தமிழ்நாட்டில், பேரன்பும் பெருங்கோபம். இதை ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு பாருங்கள். பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. சும்மா ஒன்றும் இல்லாத படத்தெல்லாம் போயிட்டு 500 கோடி 600 கோடி பார்த்து என்ன கிடச்சிது? அவன் எடுத்து போயிட்டான், நடிகன் எடுத்து போயிட்டான், அது வாங்கினோம் போயிட்டான், எல்லாம் போயிட்டான். அது அப்படியே தான் இருக்குது. இந்த சமூகம் மேலே வர்றதுக்கான ஒரு பெரிய வேலை. என் நண்பன் ஜெயகிருஷ்ணன் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. பல இயக்குநர்களை, பல இன்றைக்கு இருக்கிற திரைப்பட நடிகர்களை உருவாக்கினவர். எவ்வளோ எளிமையாக உட்காந்துருக்கார். பெரிய ஆளுவர், பெரிய வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கார். ரொம்ப அமைதியாக செய்கிறார். எப்போவுமே நிறைய வேலைகளை செய்கிறவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. இவர் தாங்க பேசியிருக்கணும், எங்கள் விட்டு நாங்கள் எல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கோம். நீங்கள் கட்டாயம் இந்த படத்தை வந்து பாருங்கள். முக்கியமாக இந்த இடத்துல நான் எப்படி சொல்கிறேன்னே தெரியலங்க.
இந்த படத்தினுடைய அந்த மூச்சு இல்லைன்னா மனுஷன் செத்து போயிடுவான்ல, அந்த மூச்சே வந்து இசைஞானி தான். நான் அவரோடய இருக்கேன். நாங்கள் 2 பேரும் பேசிக்காமல் இருந்தாலும் அவரோடய இருக்கேன். எனக்கு நான் சீக்கிரம் போய் அவரை பார்க்கணும். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் சிம்பனி பண்ணுறாரு, எல்லாம் பண்ணிட்டார், என்னென்னோ பண்ணி முடிச்சிட்டார். இந்த படத்தை முழுமையாக புரிஞ்சு வச்சவர் அவர் தான். இதை எப்படி மக்கள்கிட்ட போகணுன்றதை பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு காட்சியையும் தன்னுடைய இசையால் அப்படி செதுக்கி கொண்டாந்துருக்காரு. இந்த படம் வெற்றியில் வந்து இளையராஜாவுக்கு தான் பெரும்பங்கு, இவங்க எல்லாரை விட. அவருடைய வாழ்த்து உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அவர் எங்கே இருந்தாலும் வாழ்த்திக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவர் பொதுவாக எல்லா வெளியீட்டுக்கும் வர்றதில்லை. அவருக்கு என்னுடைய நன்றி. அது என்னுடைய மகனுக்கு 2வது படத்திலே இது கிடச்சிருக்கு, கொடுத்து வச்சுவேன். சிமன் ரொம்ப நேரம் பேசிட்டேன், இதுதான் நான் பேசக்கூடாதுன்னா. வா நீ பேசு தம்பி. இல்லை தம்பி பேசணும், ஏன்னா இவங்க முக்கியம். ஏங்க இது மாதிரியான தயாரிப்பாளர்களை போட்ட பணம் வர வைங்க, இன்னும் இது மாதிரி பல படங்கள் எடுப்பாங்க. அது நம்ம செய்கிறது தவறுது இல்லையே, அதுதான் விஷயம். பேசணும். இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குடும்ப நண்பர் தங்கர் பச்சான் சார், சீமான் அண்ணன் வந்து எங்களுக்கு குடும்ப நண்பர். அவரும் இன்றைக்கி இந்த மேடை விழாவுக்கு வந்திருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றும் வந்திருக்க எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்புகிறேன். இந்த டீம் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, படம் பார்த்ததுலேருந்து தெரிஞ்சுது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படம் வந்து நிறைய படங்கள் நான் வந்து பாதியில் எழுந்து வந்த படங்கள்லாம் வந்து பெரிய வெற்றியை பெற்றிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த மாதிரி படங்கள் தான் வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அன்னையெல்லாம் இருக்கிற என்ன பேசுனே தெரில எனக்கு. பேரன்பும் பெருங்கோபமும் என்னுடைய அன்பு தம்பி சிவபிரகாஷ் இயக்கத்தில் வந்திருக்கு. இது எப்படின்னா வந்து ஒரு குடும்பத்தில் வந்து இந்த முதல் பட்டதாரி வந்தோன்னே ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இது. ஏன்னா சிவபிரகாஷ் வந்து இங்கே குடும்பத்தில் ஒருத்தர், நிறைய பேர் ஒர்க் பண்ணி போராடி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு நேட்டிவிட்டியான ஒரு ஃபிலிம். நம்மளுக்கு மதுரை சைடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தெரியும் கல்ச்சர். ஆனால் வந்து கோபி என்ன சொன்ன மாதிரி, மைம் கோபி என்ன சொன்ன மாதிரி அவருக்கு புதுசாக இருந்துச்சு. அதே மாதிரி லோகு சார், நாங்கள்லாம் ஒரு வில்லன் கேங்கு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படமாக அந்த படம் கண்டிப்பாக வந்துடும். நேற்று நான் படம் பார்க்கல, ஊரில் இருந்தேன், நேற்று வந்தேன் ஈவினிங்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்து ரசிக்கிறோம். உங்களால் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு எமோஷனலான மூமெண்ட்டாக இருக்குது. பிரகாஷ், அன்பு மகள் அரணி வந்து அவங்க அப்பாவோட விழாவை வந்து வீடியோ எடுத்துகிட்டு மேலே வா, அரணி வா 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 வா